நேயர்களே, ஒரு நீண்ட நெடிய பயணத்தை முடித்துக்கொண்டு பூமியை வந்தடைந்திருக்கக்கூடிய 4 விண்வெளி வீரர்களையும் நிலப்பரப்புக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் அந்த விண்கலத்தை விட்டு அவங்க வெளியில் வரல. நிலப்பரப்புக்கு கொண்டு போனதுக்கு பிறகுதான் அவர்கள் வெளியே வருவார்கள், வெளியே கொண்டு வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அவங்க சந்திக்க இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இந்த மாதிரியான கருத்துக்கள், தகவல்கள் அதிகமாக பகிரப்படுறதை நம்ம பார்க்குறோம். டாக்டர் ஜிம்மி பிரபாகரன் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அரங்கில் இருக்கக்கூடிய விருந்தினர் கவியரசு அவர்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். கவியரசு, இப்போ இதை பார்த்தோம்னா இது முதல் விண்வெளி பயணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆஸ்ட்ரோநாட்ஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முறை இது கொஞ்சம் அதிகமாகவே டிஸ்கஸ் பண்ணப்படுது. காரணம் இந்த தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனாலும் இத்தனை சிக்கல்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இவங்களுக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குது, இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. சிலர் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறாங்களோ இதை பற்றிலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு எக்ஸாஜரேட்டட்? இல்லை, இது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் தான். இப்போ இந்த விஷயம் மட்டும் ஏன் இவ்வளோ தூரம் உன்னிப்பாக கவனிக்கப்படுதுங்கிறத பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப காலம் ஸ்பேஸில் தங்கியிருந்தாங்க. அதனால தான் இது ரொம்ப அதிகமாக திரும்பி திரும்பி பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதில் சொன்ன மாதிரி இப்போ ஜிம்மி பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட போனோடைய டென்சிட்டி ரொம்ப கம்மியாகும். ஒரு மந்த்துக்கு 1.2% கம்மியாகுதுங்கிறாங்க. தொடர்ந்து இவங்க 9 மாதங்களாக மேலே இருக்காங்க. அப்போ அவங்களுடைய போனோடைய அடர்த்தி எவ்வளோ தூரம் கம்மியாகுங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இதய வாழ்வுகள், காஸ்மிக் ரேடியேஷனை பற்றி ரொம்ப பேசினாங்க. உண்மையிலே அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சார் அதை டைரெக்டாக சொல்லலை. காஸ்மிக் ரேடியேஷன் இது ஒரு மியூட்டேஷன் கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, ரொம்ப காலங்கள் விண்வெளியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு கேன்சர் பாதிப்புகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டினியூஸாக அவங்க அந்த காஸ்மிக் ரேடியேஷன் எக்ஸ்போஷரில் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து அதில் வேலை பார்க்கக்கூடாது. அவங்களுக்கான ஓய்வு கொடுத்துருவாங்க. திருப்பி அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட இவங்க மேலே இருக்கிறது கிட்டத்தட்ட ரேடியேஷனில் எக்ஸ்போஷர் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் திருப்பி பேசுகிறாங்க. இது ஒரு விதமான பிரச்சனை. அடுத்து அதிகமாக பேசப்படுற பிரச்சனை உளவியல் ரீதியான பிரச்சனைகள். ஸோ இது உளவியல் ரீதியாக இப்போ ஒரு பொருளை கூட அவங்களால நார்மலாக வைக்க முடியாது. அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஸ்டில் பிரெயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, நீ இன்னும் விண்வெளியிலே இருக்கிற அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு பொருளை வச்சா கூட ஸ்பேஸில் வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். அதே எண்ணத்தில் கொண்டு வந்து அவங்க அப்படியே வைப்பாங்க, அது டபால்னு கீழே விழுவோம். ஸோ அதை குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கூட அவங்க உடல் வலிமை அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ முதல்ல அவங்க மன ரீதியாக பூமியோட இதுக்கு பழக ஆரம்பிக்கணும். அதற்கப்புறம் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஒரே நாளெல்லாம் உடம்பை மாற்றிட முடியாது. படிப்படியாக மருத்துவர்களுடைய கட்டுப்பாட்டோட உணவாக இருக்கட்டும், இல்லை மற்ற சிகிச்சைகளாக இருக்கட்டும், அது மூலமாக தான் அவங்க ரெக்கவர் ஆக முடியும். அதிகமாக பேசப்படுற காரணம் அதிகமாக விண்வெளியில் இருந்த ஒரு காரணத்தினால தான். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரெக்கவர் பண்ணுற வெஹிக்கல் ப்ராப்ளம் ஆனது இல்லையா, அதனால தான் இது அதிகமாக பேசப்படுற விஷயமானது. மற்றபடி இது ஒரு சாதாரண ஒரு நார்மல் நிகழ்வு தான். ஒரு விண்வெளி பயணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நார்மல் நிகழ்வு தான் இவங்களுக்கும் ஃபேஸ் பண்ண போகிறது. பார்த்திங்க, ரைட். இப்போது நம்ம செய்தியாளர் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்ன மாதிரி இவங்க 4 பேருக்கும் ஒரு 3 வாரம் ரீஹாபிலேஷன் சென்டரில் வச்சு ஃபிசியோதெரப்பி இந்த மாதிரி விஷயங்கள், பயிற்சிகள்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உண்மையிலேயே அந்த ரீஹாபிலேஷன் சென்டரில் இந்த 4 வீரர்களுக்கும் சரி, வழக்கமாகவே வரக்கூடிய இந்த விண்வெளி வீரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள், சிகிச்சைகள் அங்கே கொடுக்கப்படும்? இப்போ வந்த உடனே மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்கிறதுக்கான பயிற்சி கொடுப்பாங்க. குழந்தைக்கு நடக்க. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் வேணால் பாருங்கள், 2 பேருமே பக்கத்தில், இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் ஷோல்டரில் பிடிச்சிக்கிட்டு தான் அவங்கள நடக்கவே வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு அதிகமான ஒரு சக்தியில் ஏதோ மாட்டிக்கிட்டா மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ண முடியும். அவங்களால ஏஞ்சி நிற்கிறதோ, அப்படி இல்லை ஒரு கையை தூக்குறதோ, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா தான் தெரியும். அதனால் நடைப்பயிற்சி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் நேயர்களே, இந்த டிராகன் விண்கலம் கடல் பரப்பிலிருந்து அந்த கப்பலுக்கு மாற்றப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு சிறிய அளவிலான ஒரு படகு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் அந்த டிராகன் விண்கலத்தை எடுத்துட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ரெக்கவரி வெசல், முக்கியமான அந்த படகுல தற்பொழுது அந்த கேப்சூலானது, விண்கலமானது ஏற்றப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். Before is the mechanism that will lift it. It's quite swift, actually. The whole process of getting the spacecraft. Brace for capsule lift. There it goes, Dragon Freedom being lifted out of the water and onto our recovery vessel, Megan.
So once securely on, Welcome aboard the recovery vessel. Recovery personnel are completing final checks and stand by for translation to the egress platform. Freedom copies. Great news there, letting us know that Dragon Freedom has been successfully recovered from the water's surface. If you've just joined us, we had an on-time splashdown at 5:57 p.m. Eastern Time, and we can now see that the water recovery operations are continuing to progress. The nest where the Dragon spacecraft is located is going to get moved forward. This will happen after one of the recovery crew members does some checks, and we'll also see some hosing. Obviously, the spacecraft splashed down in salt water. Salt water is corrosive, and we want to try and rinse out as much of the salt water as possible to reduce that corrosion on the metallic structures. So we can see some guidance there being provided, really steering the spacecraft properly into the Dragon's nest. and it's been 30 minutes since Dragon splashed down, and as you can see there, the spacecraft is already on board the recovery vessel Megan. Things continuing to move very smoothly today throughout the entire operations from the deorbit burn up until this point as well. And Freedom, it looks like the positioning wasn't quite right, so they are working on repositioning the capsule in the nest now. Okay, copy that. Thanks. And with that, the team is just going to adjust the Dragon spacecraft a bit so that it's in the right position ahead of translating up a little bit closer ahead of the side hatch. So the team is now going to step through the procedures to ensure that that takes place. While Dragon does fly itself autonomously, it clearly is unable to park itself autonomously. We want to make sure that the Dragon capsule is properly seated there in that nest. வெற்றிகரமாக தண்ணீரில் இறக்கப்பட்ட அந்த டிராகன் விண்கலமானது ரெக்கவரி வசல் என்று சொல்லக்கூடிய அந்த மீட்பு படகிற்கு சற்று முன்னர் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் கடலில் விழுந்ததால் அந்த கேப்சூலின் சில பாகங்களில் தண்ணீர் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகளானது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மேகன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த மீட்பு படகில் தற்பொழுது இந்த டிராகன் விண்கலமானது நிலைநிறுத்தப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் நீர் உட்புகுந்திருந்தால் அவற்றை வெளியேற்றும் பணியில் தற்பொழுது அங்கு ஒரு ஊழியர் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த மேகன் என்ற மீட்பு படகு தரையை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அதே நேரத்தில் டிராகன் அந்த விண்கலம் அதனுடைய பாதுகாப்பு இதை அனைத்தையும் உறுதி செய்து தண்ணீரை முழுமையாக வெளியேற்றுவது உள்ளிட்ட பணிகளையும் பேரலலா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை தான் தற்பொழுது காட்சிகளின் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். To get that spacecraft situated in the nest. Just making some final adjustments and tweaks to ensure that it's nice and secure.